ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அது இன்னையா ஈடு இணை இல்லாத குழம்புங்கிறீங்களா? இந்த குழம்பு எனக்கு பிடிக்கும். ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு குழம்பு பிடிக்கும். அது மாதிரி இந்த குழம்புக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. பச்சை குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை மொச்சக்காய் வந்து எங்கள் ஏரியாவில் தேனி மாவட்டத்தில் பூரா சூப்பராக விளையும். எல்லா வீட்லேயும் மேக்ஸிமம் வைப்பாங்க. இந்த குழம்பை வந்து நீங்கள் கறி குழம்பு, மீன் குழம்பு எல்லாத்துக்கும் போடலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 8 பல் பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக சீரகம், ஒரு துண்டு இஞ்சி போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குக்கரில் எண்ணெயை ஊற்றி 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டுருங்க. அப்புறம் அரைச்ச விழுது அதில் போட்டு 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு சின்ன தக்காளி, 3 பச்சை மிளகா, ஒரு சின்ன உருளைக்கிழங்கு ஆப்ஷன் தான், வேணும்னா போட்டுக்கோங்க. ஒரு 1/4 கிலோ கறியை போட்டு அப்படியே பரட்டினோம்னா இந்த கறியும் அந்த பச்சை மொச்சையும் கலந்து வேறு லெவல் டேஸ்ட்டை கொடுப்பாப்புல. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அருமையாக இருக்கும். கிராமத்து ஸ்டைலில் மண்பானையெல்லாம் வச்சா செம்மையாக இருக்கும். குக்கரில் ஒரு 2 விசில் விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். 2லேருந்து 3 விசில், கறி நல்லா வேக்காடு வந்துடும். இந்த பக்கம் லேசாக உப்பு போட்டு மொச்சக்காயை வேக வச்சுருக்கோம். நம்ம அந்த வேக வச்ச மொச்சக்காயை குக்கரில் போட்டு கொஞ்சமாக தேங்காய் பால் 1 டம்ளர் ஊற்றிக்கோங்க. சூப்பர் டேஸ்ட்டை கொடுப்பாப்புல. உப்பு போட மறந்துடாதீங்க. தேவையான உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி மறுபடியும் குக்கரை மூடி போட்டு 1 விசில் விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். 1 விசில் போட்டு குக்கரை திறந்தீங்கன்னா சூப்பரான பச்சை மொச்சை கறி குழம்பு ரெடி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதே மெத்தடில் மீன் குழம்பு வச்சு அதில் இந்த பச்சை மொச்சையை போட்டு நம்ம சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். வெறும் பச்சை மொச்சையை குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக. எங்கள் அப்பா, எங்கள் சித்தப்பா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச குழம்பு. ஆனால் அவங்க அதை சாப்பிட்றதே ஒரு தினுசாக இருக்கும். அந்த பயிரை மட்டும் தோலை நீக்கி அப்படியே பிதுக்கும் போது அழகாக பிதுக்குவாங்க. ஒரு பிதுக்குவாங்க, உள்ளே இருக்க பருப்பு மட்டும் வெளியே வரும். அந்த தோலை அப்படியே தனியாக போட்டுருவாங்க. நமக்கு அப்படி வரமாட்டேங்குது. அதனால் பயிரை தோலோடு போட்டு பரட்டி பழக்கம்போல் உருட்டி அப்படியே வாய்க்குள்ளே தள்ளி. ஒரு சில உணவுகளும் சில பாடல்களும் மாதிரி தான். ஏதோ ஒரு பாட்டு கேட்கும்போது நமக்கு ஏதோ ஒரு ஞாபகம் வரும் பாருங்கள். அது மாதிரி சில உணவுகள் சாப்பிடும்போது நமக்கு ஒரு ஞாபகம் வரும். இந்த பச்சை மொச்சை குழம்பு எனக்கு கம்பத்தில் நாங்கள் சின்ன வயசில் அப்பா, சித்தப்பா எல்லாம் சேர்ந்து சாப்பிட்றத ஞாபகப்படுத்துது. எங்கள் பாட்டியை ஞாபகப்படுத்துது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு உணவு சாப்பிடும்போது உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கா? கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.